Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. South India's #1 travel brand. Sindoor operation வந்து well planned. Mainly air attack and artillery guns தான். முதல்ல பொசிஷன் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. Air attack முடிச்ச உடனே follow up action வந்து தரைப்பட தான் போகும். Para forces, special forces இருக்கு. அவங்க எல்லாம் buddies ரெண்டு பேர் தான். அவங்க ட்ரெயினிங் ஒரு 10,000 பேர்ல ரெண்டு பேர் ஒரு பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. நைட்ல 40 கிலோமீட்டர் நடப்பாங்க. வெளியில சாப்பாட்டுக்கு இல்லைன்னா பாம்பு கூட படிச்சு சாப்பிடுவாங்க. கண்ணாடி கூட சாப்பிடுவாங்க. டஃபஸ்ட் பீப்புள். போனா அங்க உள்ளவங்க முடிச்சிட்டு வருவாங்க, லட்ச செத்துருவாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான்காரங்க டெரரிஸ்ட் அனுப்பிச்சு பார்லமெண்ட் அட்டாக்கு, பாம்பே அட்டாக்கு, இப்போ கடைசியில் நடந்தது பஹல்காம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து டூரிஸ்ட்டை வரவிடாமல் பண்ணோம், எக்கனாமி டவுன் பண்ணோம். 22 டெரரிஸ்ட் பிளேஸ் இருக்குது பாகிஸ்தானுக்குள்ள. அது முதல்ல வார்னிங் கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு, கேட்கல. 9 இடத்த பார்த்து 9 இடத்தையும் வைப் அவுட் பண்ணிட்டாங்க. டெரரிஸ்ட் கேம்பில் மட்டும் அவங்கள மட்டும்தான் அடிச்சது ஒழிய ஆர்மி இடத்தையோ, ஆர்மி பில்டிங்கோ, சிவிலியனையோ யாரையும் கொல்லலை. கிரவுண்ட் எக்யூப்மெண்ட் வந்து கன்ஸ், ஆர்ட்லரி கன், மிசைல்ஸ், அது மாதிரி 60 கிலோமீட்டர் போய் தாக்குற மிசைல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேமர் குண்டு, இந்த பங்கர், இது பர்ஸ்டிங். பட் அவங்க இன்னும் ஃபுல் ஸ்கேல் ஆரம்பிக்கல. ஆர்மி இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்மி ஆரம்பிச்சதுன்னா ரெகுலர் வார் ஆகும். இது வரைக்கும் வார் கிடையாது, சிவில் ஆப்ரேஷன். அவங்க வந்து பாம்ஸ் இருக்குது, NBC, நியூக்ளியர், பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் வார். அதுதான் ரொம்ப பயங்கரமானது, டெட்லியஸ்ட். நியூக்ளியர் அட்டாக் பண்ணால் ரொம்ப டிவாஸ்டிங் எஃபெக்ட். ஈவன் உலகமே அழிஞ்சு போகிற அளவுக்கு கூட பண்ணலாம். ஷிப் மஹூத் அசாத், அப்புறம் அவங்க தங்கை உட்பட வந்து 10 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனிமி மட்டும் இல்லை, எனிமி கூட சேர்ந்தவங்களே எனிமி. ஸோ அவங்களை தனியாக பிரித்து இவங்களை மட்டும் சுட முடியாது. இந்தியா கொடுத்த தாக்குதலுக்கு வந்து பதிலடி தாக்குதல் கொடுப்போம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் அறிவிச்சிருக்காங்க. அவங்க டெரரிஸ்ட் மூலமாக பண்ணுறாங்களா, இல்லை கன்வென்ஷனல் ஆர்மி டு ஆர்மி ஃபைட் பண்ண போகிறாங்களா? நம்ம ரெடி. எக்கனாமிக்கல் கட் ஆஃப், சிந்து வாட்டர் ஸ்டாப் பண்ணாங்க, பார்டர் கிராஸ் பண்ணாங்க. பாகிஸ்தான் நம்ம டிபெண்ட் பண்ணி நிறைய ஐட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோன்னா அவங்க எக்கனாமி வீக் ஆகிடும். தண்ணி போகலைன்னு இப்போ மே மாதத்தில் காரிஃப் அங்கே தண்ணி போக நெல்லுக்கு. இப்போ எல்லாம் கம்பைன் ஆகும்போது சிவில் வார் கூட வந்துடும். வணக்கம், நான் வந்து கர்னல் மலையப்பன். ஆப்ரேஷன் சிந்துவுக்கு ரீசன் என்னென்னாங்கன்னா, பாகிஸ்தான்காரங்க டெரரிஸ்ட் அனுப்பிச்சு இந்தியாவை ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பார்லமெண்ட் அட்டாக்கு, பாம்பே அட்டாக்கு, அதில் நிறைய கன்சிக்யூட்டிவாக நிறைய அட்டாக் பண்ணாங்க. கடைசியில் இப்போ வந்து ஒரு தடவை ப்ரிக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கடைசியில் நடந்தது பஹல்காம். பஹல்காமில் வந்து 26 இன்னசென்ட் பீப்புளை, சிவிலியன்ஸை கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து டூரிஸ்ட்டை வரவிடாமல் பண்ணோம், எக்கனாமி டவுன் பண்ணணும். அவங்களோட மெயின் ஆர்டிகல் 370 முடிச்ச உடனே காஷ்மீர் பீப்புள் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவை. அதனால் அதை எப்படியா டிஸ்டர்ப் பண்ணோம்னு பண்ணாங்க. ஸோ இந்த என்னாச்சுன்னா, இந்தியன் ஆர்மி இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நடந்தது எல்லாம் ஃபுல்லாக இன்டெலிஜென்ஸ் எடுத்து எந்தெந்த இடத்துல இருக்குது, டெரரிஸ்ட் கேம்ப் இருக்குது, எல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இருக்குது, இது மாதிரி இருக்குது, இப்போ இது வந்து ஆப்ரேஷன் மறுபடியும் விடக்கூடாது, பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அது கவர்மெண்ட்டு பெர்மிஷன் பண்ணால் தான் எதுவும் ஆர்மி பண்ண முடியும். பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் 22 டெரரிஸ்ட் பிளேஸ் இருக்குது பாகிஸ்தானுக்குள்ளே. அதாவது பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் பார்டர்னு இருக்குது, இந்தியா பாகிஸ்தானுக்கு அடியில். அங்கேருந்து 3 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல இருக்குது. அது இந்த 7-8 இடம் இருக்குங்கள, லாஸ்ட்டு நம்மளை பாம்பேலேருந்து பண்ணவங்க இருக்கிற இடத்தையெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருந்து அது முதல்ல வார்னிங் கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. டெரரிஸ்ட் இருக்குது, அவங்கள ரிமூவ் பண்ணியிருங்க, லைட் நல்லா இருக்காது, ரொம்ப ஒரு இப்போ இன்னசென்ட் பீப்புள் கொண்டுட்டாங்க இப்படின்னு 3 வாரம் டைம் கொடுத்தாங்க. கேட்கல. ஸோ எல்லாம் ஏர்ஃபோர்ஸு, ஆர்ட்லரி கன்ஸு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, பேராகமாண்டோஸ் போட்டு அடிச்சு 9 இடத்த பார்த்து 9 இடத்தையும் வைப் அவுட் பண்ணிட்டாங்க. இது பெரிய அதிசயம் என்னென்னா, மற்ற நாடுகளில் யாருமே ஒன்றும் பண்ணலைன்னா முதல்லையே சொல்லியாச்சு, டெரரிஸ்ட் கெல்லணும்னு உலக நாடு எல்லாருமே டெரரிஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க. அதனால் இந்தியா கூட இருக்கிறாங்க. டெரரிஸ்ட் கேம்பில் மட்டும் அவங்கள மட்டும்தான் அடிச்சது ஒழிய ஆர்மி இடத்தையோ, ஆர்மி பில்டிங்கோ, சிவிலியனையோ யாரையும் கொல்லலை. அது ரொம்ப முக்கியமானது. சரி சார், இப்போது 22 இடம் வந்து தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இந்த பர்டிகுலராக அந்த 9 இடம் மட்டும் இருக்காங்க, மிச்சமுள்ள இருக்காங்க இல்லையா? 13 இடம் இருக்கு இல்லையா? 22 கேம்ப். அதில் என்ன ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயின் பண்ணுவாங்க, ஒன்றுலேயே ஸ்பெஷலிஸ்ட் ட்ரெயின் பண்ணுவாங்க.
ஒரு எப்படி உள்ளே போகிறது, எப்படி ஒருத்தர் உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு வழிகாட்டுறதுக்கு எப்படி, அது மாதிரி. இது முக்கியமாக இந்த 9 இடம் அடித்தது வந்து நம்மளுக்கு முதல்ல 9 தடவை பகல்காம், பாலாகோட் இந்த மாதிரிலாம் முதல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் ப்ராப்ளம் பண்ண அவங்கள அழிச்சிட்டாங்க. மீதியில் 13 இடம் இருக்குல்ல, அதுக்கு என்னங்கிறத பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆப்ரேஷன் ஆர்மி பிளான் பண்ணி வச்சுருந்து அது என்னங்கிறத பின்னாடி பண்ணுவாங்க. சரி சார், இந்த அட்டாக் சிந்தூர் அட்டாக் எதன் அடிப்படையில், என்ன தகவல் அடிப்படையில் வந்து பண்ணாங்கன்னு தெரியுமா? இன்டெலிஜென்ட் போன 8 வருஷமாக கேதர் பண்ணி சேட்டலைட் பிக்சர்ஸ் இருக்குது. நம்ம ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, டபுள் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அங்கேருந்து மூமெண்ட் இருக்கும், அதெல்லாம் அக்யூட்டாக மானிட்டர் பண்ணி இப்போ கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டு. இப்போ எப்படி நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் நடந்து போனால் எங்கே போனாலும் உங்கள் காருக்கு வழிகாட்டுது. நீங்களே நார்மலாக அப்படின்னா சேட்டலைட்டு வைட்டு செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதனால் ஒரு இடம் துல்லியமாக யார் என்ன வயசு எல்லாமே அது வச்சுருப்பாங்க. சார் சார், இந்த பகல்காம் தாக்குதலில் 26 பேர் இறந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பாகிஸ்தான் தலைமையாக கொண்ட அந்த லஷ்கர் தொய்பா அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கூட வந்து பாகிஸ்தான் ஏன் வந்து அவங்க விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணல, ஏன் அவ்வளோ ஃப்ரீடம் விட்டாங்க? பாகிஸ்தானை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அங்கே வந்து இந்தியா மாதிரி சுதந்திரமான கண்ட்ரி கிடையாது. அங்கே வந்து எப்பவும் இராணுவ ஆட்சி, இல்லாட்டி பேருக்கு பாலிட்டிஷியன் வருவாங்க, இவங்க இராணுவ கண்ட்ரோலில் இருக்கும், இல்லாட்டி பெரிய பியூரோக்ராட்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அப்படி இல்லைன்னு ஜட்ஜஸ், இவங்க தான் ஒரு மேல் வட்டத்தில் உள்ள ஒரு 1/2% பீப்புள் மற்ற எல்லாத்தையும் மடக்கிட்டுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு பேர் வரணும் வேண்டாம். ஸோ இது மாதிரி இந்தியாவை கூட தகராறு பண்ணுறாங்க, எங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அங்கேயும் இப்போ பொய் பிரச்சாரம் நிறைய நடக்குது, நாங்கள் 5 ஏர்கிராஃப்ட் சுட்டுட்டோம் அப்படின்ட்டு. அவங்க சர்வேகளுக்காக வேண்டி இது மாதிரி கிளப்பி விட்டு பீப்புளை அமைதி பண்ணிடுறாங்க. நான் ஒன்றுமே இல்லைன்னா பீப்புள் ரிவோல்ட் பண்ணி அவங்கள எல்லாம் த்ரோ பண்ணிடுவாங்க, அதுக்காக வேண்டி பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 2008 வந்து மும்பையில் பெரிய தாக்குதல் பண்ணாங்க. ஸோ தீவிரவாதிகள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாங் பேக் டைம் எடுத்து பண்ணாங்க. ஸோ இது மாதிரி வேறு எதனா பிளானிங் எதனா வச்சுருக்காங்களா அவங்க? நிச்சயம் வச்சுருப்பாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எது எந்த டைமில் அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். அது ஏன் அது இந்தியா கிட்ட மட்டும் வைக்கணுன்றது ஏன்? அது இந்தியா தான் நெய்பரு, நம்மகிட்ட இருந்து போனது. வேறவங்ககிட்ட அப்போ வெஸ்டர்ன் ஃப்ரெண்ட் ஆப்கான்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, மற்றவங்ககிட்ட போக முடியாது. ஸோ இந்தியாவை குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அதனால அவங்க பிழைக்க முடியும். ஏற்கனவே இந்தியா பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை வந்து தனது நாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், அதை நாட்டுக்குள்ளேயே வச்சு ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா ஏற்கனவே ஐநா சபையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் இது மாதிரி தொடர்ச்சியாக வரதை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இது மாதிரி இந்தியாவை தாக்குதல் பண்ணுன்றது, தீவிரவாதிகள் வச்சு பண்ணுன்றது முயற்சி பண்ணுறாங்களா? உலக நாடு யாருமே ஐநா சபை எல்லாருமே தீவிரவாதம் கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அது பீப்புள் லிவ் பண்ணவே முடியாது, கூட இருந்தே குளிப்பிரிக்கிற மாதிரி. ஸோ தீவிரவாதத்துக்கு எல்லாரும் எதிர்ப்பு. ஆனால் வார் வரும்போது வேற சைடு எடுப்பாங்க, பாகிஸ்தான் பக்கம் ஒரு சைடு எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து போலீஸில் ரொம்ப சிவியரான போலீஸ் மிலிட்ரி மூலமாக பண்ணியிருக்கோம் ஆக்ஷன் ஒழிய இது வந்து போர் வார் கிடையாது. வார் டெக்ளேர் பண்ணும்போது அது வேற மாதிரி எடுக்கும். ஸோ இந்த தாக்குதல் என்ன மாதிரி ஏவுகணைகள்லாம் யூஸ் பண்ணாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹெலிகாப்டர், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் எக்யூப்மெண்ட் வந்து கன்ஸ், ஆர்ட்லரி கன்ஸ், மிசைல்ஸ், அது மாதிரி 60 கிலோமீட்டர் போய் தாக்குற மிசைல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லோக்கல் டீம் போகுதுங்கள, இந்த பேரா கமாண்டோஸ் அவங்களாம் போய் பங்கர் பஸ்டிங், கிரனேட்ஸ், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டு, அசாஸ் ரைஃபிள், அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து ஹேமர் குண்டுகள்லாம் பயன்படுத்தினான்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்டரில் அது பண்ணுறாங்க, இன்னும் வந்து பார்டர் கிராஸ் பண்ணி பண்ணல. அது வந்து ஜஸ்ட் இது மாதிரி டெரரிஸ்ட் மாதிரி தான். அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி கிளியரன்ஸு, ஹேமர் குண்டு, இந்த பங்கர் இது பர்ஸ்டிங்கு, அதில் உள்ள நிறையா யூஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு. பட் அவங்க இன்னும் ஃபுல் ஸ்கேல் ஆரம்பிக்கலை. டெரரிஸ்ட் தான் இன்னும் பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களோ இல்லையா, ஆர்மி இன்னும் ஆரம்பிக்கலை. அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆர்மி ஆரம்பிச்சதுன்னா ரெகுலர் வார் ஆகிடும். இது வரைக்கும் வார் கிடையாது, சிவில் ஆப்ரேஷன்ஸ். வேற என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க சார் இந்த தாக்குதலில்? எலக்ட்ரானிக் ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாம்ப்ஸ் இருக்குது, என்பிசி, நியூக்ளியர் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் வார், அதுதான் ரொம்ப பயங்கரமானது, டெட்லியஸ்ட். நியூக்ளியர் அட்டாக் பண்ணால் ரொம்ப டிவாஸ்டிங் எஃபெக்ட், ஈவன் உலகமே அழிஞ்சு போகிற அளவுக்கு கூட பண்ணலாம். அப்புறம் வந்து ஹெவி ஆர்ட்லரி, மவுண்டன் ஆர்ட்லரி, ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் ஹெலிபோன் ஆப்ரேஷன்ஸ். பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ பிளான் பண்ணிருக்க நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் கிட்ட நடந்த அவருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு வந்து அடிக்கடி நியூஸ் தெரியணும், இன்டர்நேஷ்னல் எஃபெக்ட் வரக்கூடாது. ஆர்மிலாம் வந்து இன்டர்நேஷ்னல் டீல் பண்ண முடியாது, டிப்ளமேட்டிக் கிடையாது.
ஸோ இவங்க தான் வந்து டிப்ளமேட்ஸ் ஃபாரின் டிப்ளமேட் ப்ரீஃப் பண்ணணும், அது எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பிரமாரம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு தான் பண்ணணும். கவர்மெண்ட் பாலிசி அது. ஆர்மி நேவியெல்லாம் ஒன்லி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும்னு அவங்க பண்ணிக்குவாங்க. மற்ற அது மேலே இருந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், எந்தெந்த கண்ட்ரிக்கு பண்ணு, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், லோக்கல் இந்தியன்ஸ் இருக்குங்களா ஆப்போசிஷன் பார்ட்டி லோக்கல் பீப்புளுக்கு எப்படி பண்ணணும், அதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் பண்ண வேண்டியது. சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்தது இல்லையா? ஸோ அதில் வந்து ஜெய்ஷ் ஷிஃப் மஹூத் அசார் அப்புறம் தங்கை உட்பட வந்து 10 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 பேர் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. அதை பத்தி என்ன, அவர் யாரு? அவர் லீடர். அங்கே லீடர் இருக்கும்போது ஒரு கேம்ப் இருக்குது, ட்ரைனிங் கேம்ப். நார்மலாக வந்து இந்த மாதிரி இடத்துல பார் ஏரியாவில் ஃபேமிலி வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் டெரரிஸ்ட் தானே, அவங்களுக்கு ரூல் கிடையாது, அவங்க வச்சது தான். ஸோ அவங்க ஃபேமிலியோடு இருந்திருக்காங்க, எல்லாம் போயிட்டாங்க. அதாவது எனிமி மட்டும் இல்லை, எனிமி கூட சேர்ந்தவங்களே எனிமீஸ். ஸோ அவங்கள தனியாக பிரித்து இவங்கள மட்டும் சுட முடியாது, அது நேச்சர். ஸோ தாண்டி வந்து இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நிறைய வார்லாம் இது பண்ணியிருப்பீங்க, அந்த இதுக்கும் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த வித்தியாசம்? அப்போ வந்து பயங்கர வித்தியாசம். இவ்வளவு டெவலப்மெண்ட்டு எக்யூப்மெண்ட்டு கிடையாது. இப்போ சேட்டலைட் இருக்குது, எங்கே போனாலும் ஸ்பாட் பண்ணலாம். அந்த காலத்தில் அவ்வளோ கிடையாது. ஈவன் ரேடியோ தான் கம்யூனிகேஷன். வந்து நீங்கள் வந்து நினச்சா உடனே இங்கேருந்து ரிங் பண்ணால் அமெரிக்கா உடனே ஒரு செகண்டில் போல் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி எக்யூப்மெண்ட்டும் அப்போ ஓல்டு அம்யூனிஷன், ஓல்டு ரைஃபிள். இப்போ இன்சாஸ் ரைஃபிள் இருக்காங்க, ஒரு ரொம்ப ஷார்ட்டாக லாங் ரேஞ்ச் இருக்குது. அப்போ வந்து 11.5 கிலோ எஸ்எல்ஆர்னு செல்ஃப் லோடிங் ரைஃபிள், அது 27 ரவுண்டு வரும். மறுபடியும் மேகசின் ஃபில்லப் பண்ணோம், லோட் பண்ணோம், அது மாதிரி இருக்குது. ஸோ அது இண்டிவிஜுவலுக்கு. அதே மாதிரி வெப்பன்ரி வந்து ஒரு ப்ரெசிஷனாக லொக்கேட் பண்ணலாம். இப்போ 9 இடத்துலையும் கரெக்டாக பார்த்து டார்கெட் பண்ணி 60 கிலோமீட்டர்லேருந்து அடித்தாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ப்ரெசிஷன் எக்யூப்மெண்ட். ஏர் கைடட் மிசைல், சேட்டலைட் கைடட் எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியா கொடுத்த தாக்குதலுக்கு வந்து பதிலடி தாக்குதல் கொடுப்போம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது தாக்குதல் இல்லைங்க, இது வந்து டெரரிஸ்ட் போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க தாக்குதல்னா அவங்க டெரரிஸ்ட் மூலமாக பண்ணுறாங்களா, இல்லை கன்வென்ஷனலாக ஆர்மி டு ஆர்மி ஃபைட் பண்ண போகிறாங்களா, அது இருக்குது. தகுந்த பதிலீடு கொடுத்து ஆர்மினா நம்ம ரெடி, ஃபோர்ஸஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அது தகுந்த தாக்குதல் மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் கொடுத்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ண. அவங்க என்ன மாதிரி முன்னெடுத்து வைப்பாங்க சார்? இப்போ இந்தியா ராணுவம் கொடுத்துருக்காங்க இல்லையா, தாக்குதல் நடத்திருக்காங்க, நட்டில் வந்து இறந்துருக்காங்க, எல்லாமே இழப்பு இருக்கு அவங்க சைடில். இதுக்கு என்ன மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் வந்து டெரரிஸ்ட் மூலமாக ஃபர்தராக விக்ரஸாக போகலாம். அப்படி இல்லை, அது பீப்புள் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ராணுவம் பேருன்னு. ஆல்ரெடி அங்கே ப்ராட்காஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய ராணுவம் எங்கள் மேலே அட்டாக் ஆச்சு, நாங்கள் 5 ஏர்க்ராஃப்ட் அழிச்சிட்டோம், அவங்க போய் அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னால் இனிமேல் மிலிட்ரி ஆக்ஷன் தான் பண்ணுவாங்க. பண்ணுறதுன்னா நார்மலி நைட் டைம் 3 to after 3 தான். மிலிட்ரி ஆக்ஷன்லாம் நார்மலி 3 o'clockலேருந்து ஆரம்பிக்கும். அது வின்டரில் தான் ஆரம்பிக்கும். பட் இப்போ சம்மர் சீசன் ஏன் இப்படி இப்போ ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும், ரிட்டாலியேஷன் எப்படி இருக்குன்னு பொறுத்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் ஏன் இந்த விடியற் காலை அதை பண்ணாங்க, அதுக்கான ஏன் அது தருணம்? பாருங்க, மிலிட்ரி ஆப்ரேஷன் எப்போவுமே உலகத்தில் வின்டரில் தான் பண்ணுவாங்க. அடுத்தது 3 மணிக்கு மேலே தான். 3 மணி தான், அதாவது எல்லாரும் உறங்குற நேரம், ரொம்ப டயர்டாக இருக்கும், ஈவன் குயிக் ரியாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா வந்து வேற என்ன மாதிரி முன்னேற்பாடுகள்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணுவாங்க, அது மாதிரி விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முதல்ல பண்ணியாச்சு. எக்கனாமிக்கல் கட் ஆஃப், சிந்து வாட்டர் ஸ்டாப் பண்ணாங்க, பார்டர் கிராஸ் பண்ணாங்க. இங்கேருந்து ட்ரேடு நடந்துக்குது பாகிஸ்தான் நம்ம டிபெண்ட் பண்ணி நிறைய ஐட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோன்னா அவங்க எக்கனாமி வீக் ஆகிரும் 3-4 மாதத்துக்குள்ளே. அதே மாதிரி தண்ணி போகலைன்னா இப்போ மே மாதத்தில் கரீஃபுக்கு அங்கே தண்ணி போகணும், நெல்லுக்கு தண்ணி போகலைன்னா பயிர் கிடையாது. ஸோ அங்கே இப்போ மொரால் டவுனாக இருக்குது. ஸோ எல்லாம் கம்பைன் ஆகும்போது சிவில் வார் கூட வந்துடுவாங்க. நீங்கள் சொல்கிறதுனா சரி, சிந்து ஒப்பந்தம் போட்டாங்க 1960 போடணும். 1947 ஆரம்பிச்சு 1960 தான் முற்றுப்புள்ளி வச்சு பண்ணாங்க. அதில் பண்ணும்போது ஒருதலைபட்சமாக வந்து இந்த முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்தில் தீர்வாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மோடி வந்து இப்போ அந்த ஒருதலைபட்சம் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ், நார்மலாக இருக்கும்போது ஒருதலை இத்தனை வருதும் அவ்வளோ இல்லை. பட் ரொம்ப அவுட் ஆஃப் போகும்போது அப்நார்மல் சிச்சுவேஷன் இது. ஸோ அதனால் எடுக்கலாம். ஆனால் அந்த ஒப்பந்தம் போடும்போதே வந்து என்னன்னா, இதுக்கு வந்து இது பண்ணால் வந்து யாரெல்லாம் அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட அவங்களாம் வந்து ஒன்று கூடி தான் முடிவெடுக்கணும்னு சொல்லும்போது இந்தியா வந்து ஒருதலைபட்ச அவங்க வந்து மோடி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்போ வார்லைக் கண்டிஷன் இருக்குல்ல, எந்த ஒப்பந்தமும் சாதாரண நிலைமையில தான் பண்ணுமா இல்லையா? இப்போ வந்து அசாதாரண நிலைமை இருக்குது, அப்போ வரலாம். அது லீகல் இப்போ இதுதான். நான் அது லாயராக சொல்கிறேன்.
சொல்கிறது லீகலி பைண்டிங் ஆல்சோ. இப்போ அந்த சிந்து நதி வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே அந்த ஸ்டாப் பண்ணதுனால ஏற்கனவே அங்கே முக்கால்வாசி ஃபார்மர்ஸ் நிறைய இருக்குது, அவங்களுக்கு உணவு ஏற்கனவே அடிபட்டிருக்கு. அதன் காரணமாக கூட வந்து பண்ணலாம் இல்லையா? அதுக்கு தான் மெயின் எய்ம் அதுதான். வார் வந்து கன்வென்ஷனல் வார் வந்து வார் மட்டும் கிடையாது. இப்படி வந்து மற்ற சப்ளைஸ் ஸ்டாப் பண்ணணும், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் பண்ணணும். இப்போ பாகிஸ்தானில் இந்தியாவில் வந்து வெளியேற்றப்பட வேண்டும், 47 மணி வெளியேற்றப்படும் சொல்லிட்டு பல இதெல்லாம் கொடுத்தாங்க. இதன் அழுத்தம் இதெல்லாம் வந்து அதுக்காக தான் வந்து அவங்க அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்மள பயமுறுத்தணும்னு பண்றாங்களா? இது இல்லை, இதெல்லாம் முதலே ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இது அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறது எல்லாமே ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம ஆளுங்க அங்கே வந்து எனிமையாக கேட்ச் பண்ணி டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, நம்ம பாம்பு போது நம்ம ஆளுங்க செத்து போயிடக்கூடாது. அதே மாதிரி இதில் இன்டர்நேஷ்னல் இது போக சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பகல்காமில் பார்த்தீங்கன்னா 26 பேர் இறந்தாங்க. நேபாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்கள் ஒருத்தர், நேபாளிகள் 25 பேர் இறந்தாங்க. அப்போ வந்து உளவுத்துறை தோற்று போனதுன்னு இது அர்த்தம். உளவுத்துறை அது எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. அது அந்த ஆக்ஷன் மட்டும் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து, ஆர்மிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால அவங்க எப்படி அதில் ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு பிறகு ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. ட்ரேஸ் பண்ணி ஒருத்தர் எங்கே போகிறான்னு போய் கரெக்டாக அவனை பிடிச்சி வார்னிங் கொடுத்து அவனை முடிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி மும்பையில் இருந்த ஹோட்டலில் நடந்த தாக்குதலாகட்டும் சரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து புல்வாமா தாக்குதலாகவும் சரி, 2 பாடங்கள் ஏற்கனவே நம்ம கற்றுட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த விஷயம் நடந்தது, பகல்காம் விஷயம் நடந்து பெரிய ஏற்கனவே 2 பாடம் கற்றுக்கிட்டோம், 3வது ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம முன்னேற்பாடு நம்ம பண்ணுறோம். நம்ம இல்லை ஏன் ஐஎஸ் எல்லாம் வந்து உளவு பிரிவெல்லாம் எல்லாமே ஐபி எல்லாமே வந்து முதல்ல ஆர்மி போட்டிருந்தாங்க ரூட்டில், அது டூரிஸ்டில் ஆர்மி ஃப்ரீ ஆயிடுச்சு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி 370 ரிமூவ் பண்ணோன்னே பீப்புள் போய் வரணும். ஆர்மி இருந்தால் எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ என்ன ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே நிலைமை சீரழிஞ்சதுன்னு நினச்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் போட்டாங்களோ ஒழிய அப்போ போடும்போது பெர்ஃபெக்ட் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ஒரு சில கண்டிஷன் எப்படியோ அவங்க வந்துட்டாங்க. அதுதான் ஒழிய ஃபெயிலியர் எதுவும் கிடையாது. இருதரப்புக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க ரஷ்யா. ஸோ இந்தியா பாகிஸ்தான் வாங்க பேசுவோம்னு சொல்லிட்டு ரஷ்யா அழைப்பு கொடுத்துருக்காங்க. அது குட் பிரதர், எல்டர் பிரதர் வந்து 2 பிரதர் கூப்பிட்டு பேசாமல் ஏன் சண்டை போடுறீங்க, எல்லாம் சமாதானமாக பண்ணிங்களா, பேசிக்கலாம், உங்கள் இஷ்யூ சொல்லுங்கள் எங்கள் இஷ்யூ சொல்லுங்கள், 2 பேர் பேசுங்க, ஏதாவது அதுக்குள்ளே முடியலைன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. டெரரிசம் வந்து தீவிரவாத உலகத்தில் யாருமே லைக் பண்ணுறதில்ல. இது தீவிரவாதம் போய் அழிச்சதுனால நம்மளை எல்லா உலக நாடுகள் அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இது முதல்ல யூஎனுக்கெலாம், ஐக்கிய நாடு சபைக்கெல்லாம் இப்போ போயிடுச்சு. முதல்ல அந்த 27 இறந்தப்ப இவ்வளோ பெருசாக இல்லை, ஐக்கிய நாடு சபைக்கு போகலை. ரஷ்யாவும் பட் உள்ள டிப்ளமேட் லெவலில் சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம், ஐநா சபைக்கு போகும்போது என்ன வேணாலும் பண்ணுறோம்ட்டாங்க. அப்போ அவங்க ரஷ்யானால என்ன தெரியுமா, உள்நாட்டு விவரத்தில் வர்றாங்க, நம்ம அது எதிர்க்கட்சி சொல்லுவாங்க, பாகிஸ்தானில் எப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு இது ரொம்ப மேஜர் இஷ்யூ. ஸோ ஒரு சில கன்சோல் பண்ணால் தான் முடியும்னு சொல்கிறதுனால வந்திருக்கிறாங்க. ஆனால் உலகத்திலே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரி, பயங்கர சப்போர்ட் பண்ணுறது ரஷ்யா தான். ஸோ அதே மாதிரி தாக்குதலை நிறுத்த இந்தியா முன் வந்தால் நாங்களும் தயார், பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் நாங்கள் தாக்கப்பட்டால் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து கவாஜா ஆசிஃப் வந்து சொல்லியிருக்காரு. அது சொல்கிறாங்க, அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நாங்கள் யாரை கேட்டாலும் நாங்கள் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி அடிச்சுக்கோங்க, நான் பண்ணல அவன் தான் அடிச்சாம்பாங்க. அது மாதிரி நாங்கள் ஒன்றும் பண்ணல, இந்தியாக்காரர் தான் பண்ணாங்க, அது இந்தியா தாக்குனா நாங்கள் விட மாட்டோம் அடிப்போங்கிறது சொல்கிறது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நார்மல் ஏன் தொடர்ந்து பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு விரோத போக்கியே இது பண்ணணும், இந்தியா வந்து என்னன்னா வந்து விட்டு கொடுக்கறதுன்னு சொல்றோம். நம்ம தொடர்ந்து பாகிஸ்தான் இது மாதிரி விஷயம் ஏன் வந்து அவங்க தீவிரவாதத்தை ஏன் அடக்குமுறை பண்ண மாட்டுறாங்க? அவங்க ஊக்குவிக்கிறது அவங்களே தான் நம்ம தீவிரவாதிகள், அவங்க டைரெக்டாக பண்ண முடியாது. அதனால் தீவிரவாதி மூலம் பண்ணிக்கிட்டு பவரில் இருக்கிறவங்க இதை வச்சுக்கிட்டு நாட்டை ஆளலாம், பணம் சம்பாதிக்கலாம், அது மாதிரி இருக்கு. இது அவங்களுக்கே வந்து பாதிப்பு தானே, அவங்க நாட்டிலே தீவிரவாதம் இருக்கும்போது அவங்க மக்களே வந்து பாதிக்கிறாங்க அப்படின்றது. அப்படி இல்லைன்னா அவங்க இருக்கவே முடியாது. அவங்க பவரில் இருக்கிறதுக்காக வேண்டி இவங்களை தூண்டி விட்டுட்டு சண்டை போட்டுட்டு ஏதாவது இஷ்யூ கிளப்பிக்கிட்டு மற்ற மக்கள் வாயடிச்சுட்டு பேசாமல் இருக்கணும், அதுக்காக பண்ண. அதிகம் மற்ற நாடுகிட்ட போகாமல் இந்தியா கிட்ட மட்டும் அந்த காரணம். இந்தியா தான் பார்டரில் இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. வெஸ்டில் ஆப்கானில் அங்கேயும் ப்ராப்ளம், வேறு பக்கம் அவங்களுக்கு கிடையாது. இந்தியா கிட்ட தான் மோதி பார்க்கலாம். நம்மகிட்ட இருந்து போனவங்க இந்தியா கிட்ட மெயின் ப்ராப்ளம்னா ஜேஎன்கே முஸ்லீம் இருக்கிறாங்க, இந்து கண்ட்ரிக்கு போகக்கூடாது, இந்து முஸ்லீம் அந்த மாதிரி கொண்டு வந்து
வர்றாங்க. இப்போ வந்து பாகிஸ்தான் தரப்புல என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தால் போர்ன்ற ஒரு விஷயம் தான் என்ன மாதிரி முன்னெடுத்து வைப்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி விஷயம் வந்து இந்தியா வந்து கவுண்டர் கொடுக்கும்? கவுண்டர் இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் வந்து இந்தியா பாகிஸ்தான் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த மறுபடியும் மீதி உள்ள டெரரிஸ்ட் கேம்ப் அழிக்கணும்னு சொல்லுவாங்க, பண்ண மாட்டாங்க. இந்தியாவுக்கு பிளான் இருக்கலாம். இல்ல பாகிஸ்தான் தரப்புல வந்து எங்க இந்தியா அமைதியா இருந்தா நாங்களும் அமைதியா இருப்போம்னு சொல்றாங்க, நீங்க கொடுத்தா நாங்க திருப்பி கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆனா வந்து நீங்க சொன்ன கருத்தின்படி வந்து 22 கேம்ப்ல வந்து 9 தான் அழிச்சிருக்கா, மிச்சம் 13 இருக்கு. இப்ப அந்த 13 இந்தியா வந்து தாக்கும்ன்ற ஒரு மோடியோட பாத்தீங்கன்னா கூற்று வந்து இருக்க மாதிரி தான் தெரியுது. சோ அப்ப கவுண்டர் கொடுத்த திருப்பி இந்த வார்ன்றது கண்டினியூ ஆகுமா? வாரே கிடையாது. இல்ல வாரா வருமா அந்த 13 கேம்ப்? அது பாகிஸ்தான் இருக்கு, நிச்சயம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேஸ் சேவிங்க்கு பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி அவங்களுக்கு ஆட்சியில் இருக்க முடியாது. பீப்புள் அவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனால் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது கடைசியில் சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ணல, இந்தியா தான் அட்டாக் பண்ணாங்க, நாங்கள் பண்ணோம்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றவங்க விட மாட்டாங்க, சீனாக்காரங்களாம் விட மாட்டாங்க. ஏன்னா சீனா நம்ம இந்தியா வந்து நல்ல டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ்லாம். அமெரிக்கன் டேக்ஸ்னால சீனாவில் உள்ள மேனுஃபேக்சரர்ஸ்லாம் அங்கேருந்து டிஸ்லோகேட் பண்ணி இந்தியாவுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது சீனா டவுன் ஆயிரும், இந்தியா எக்கனாமிக்கில் ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ அது சீனா சகிக்க முடியாது, டைரெக்டாக அவங்க அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அவங்க பாகிஸ்தான் தூண்டி விட்டுட்டு உங்களுக்கு ஆர்ம்ஸ் தர்றோம், யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படியே சொல்லிக்கிட்டு வரோம். சீனான்னு சொல்றீங்க, இப்போ சீனா வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணால் பாதிக்கப்படுறது வந்து பாகிஸ்தான் தானே. அவங்க இருக்க ஃபினான்ஷியலியாகட்டும் சரி, அவங்க இருக்க ஃபுட்ல மற்ற எல்லா விஷயம் ட்ராவல்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தான் பாதிக்கப்படுது. அது யோசிக்காம ஏன் இந்த மாதிரி விஷயம்? அது யோசிக்க முடியாது. அது அவங்க உள்ள பவரில் உள்ளவங்க இதை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்ச நாள் பவரில் இருந்துக்கிறான்னு இருக்காங்க. ஒரு பழமொழி என்ன சொல்லுங்களேன், சீனாக்காரன் தேர் ஃபயரிங் ஆன் த ஷோல்டர் ஆஃப் பாகிஸ்தான், அவன் மூலமாக நம்மளை சுடலாம்னு நினைக்கிறாங்க. இது ஒன்றும் தெரியாமல் இவனை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தெரியும், ஆனால் அவங்க பவரில் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. சார் ஏன்னா 2 பெண்கள், அந்த 26 பேர் அதில் 2 பெண்கள் அதில் இருக்கும்போது அந்த பெண்களாக வந்து ஒருத்தவங்க தலைமை தாங்கி சோபியா குரேஷியை வந்து தலைமை தாங்கி அடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது பெண்கள்னு நினைக்காதீங்க, அவங்க வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ், கர்னல். அவங்க வந்து கமாண்டோ ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பெண்களும் ஆண்களுக்கு நிகராக இருக்குது. அங்கே போனோடனே எல்லாம் சோல்ஜர் ஆஃபீஸர் தானே ஒழிய ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது. ஸோ அது ரொம்ப மெச்ச வேண்டியது. ஏன் நம்ம இந்தியாவிலேயே நிறைய ஜான்சி ராணி, இங்கே வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்களா, அது மாதிரியே இருக்காங்க. சான்ஸ் கொடுத்தா லேடிஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மென்னை விட மேலே கூட பண்ணுவாங்க, பிரேவாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி சோபியா குரேஷி ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா வந்து பூர்வீகமாக வந்து ராணுவத்தோட இதுவாக தான் இருக்குது. ராணுவ பாரம்பரியத்தில் வந்தவங்க தான். அவங்க தாத்தா வந்து ஒரு ராணுவ வீரராக இருக்கார். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதபோதகர். அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா மேஜர் தாஸ் ஹுசேன் குரோஷியாக இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மதபோதகர், இஸ்லாமிய மதபோதகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இது பண்ணுறாங்க. அவங்க இது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது வந்துங்க, பார்டரில் இருக்காங்களே ஸ்டேட்ஸு, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா யூபியில் இருக்கிறவங்களாம் இது வாரே வந்து பழகி போன. முதல்ல எப்படி அஜினி முகமது வந்து இந்தியாவில் எத்தனை தடவை 17 தடவை பண்ண, அவங்களாம் வாரிலேயே வந்தவங்க. அங்கே ஃபேமிலியில் வந்து என்னங்கன்னா ஆர்மிக்கு போகிறது ரொம்ப பெருசாக நினைப்பாங்க. இங்கே நம்ம ஊர்லெலாம் சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ்னு ரொம்ப, அங்கே ஆர்மின்னா ரொம்ப மதிப்பு. அது அப்பா இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார், தாத்தா இருந்த வரிசையாக வந்தது. அதே வரும்போது அங்கே பிள்ளைங்களாம் அது மாதிரியே வளர்ந்தது. ஆர்மி ஆஃபீஸர் கட்டுறதுக்கு மேரேஜ் பண்ணணும்னு பார்ப்பாங்க, அவங்களே ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும். அந்த இதில் ரொம்ப பெருமையாக வந்திருக்கா, ரொம்ப நல்லது. நம்ம இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்ஓசி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் வந்து இந்தியா குடிமக்கள் பார்த்தீங்கன்னா 6 பேர் இறந்திருக்காங்க, மேலும் 7 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. எல்ஓசின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு பேருங்க. இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது, யாருக்கிட்ட எந்த லைன் இருக்குது அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல், அந்த பக்கம் பாகிஸ்தான் கண்ட்ரோல். அது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இங்கே கிராஸ் பண்ணி இப்போ ஃபயர் பண்ணல, அங்கேருந்து நம்ம பெட்ரோலிங் போகுதுங்கள, அந்த மாதிரி உள்ளவங்கள ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயர் இருக்குது, எல்எம்ஜியில் வந்து ஃபயர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரொவோக்ட் ஃபயரிங்காக நம்ம ப்ரொவோக் பண்ணுறது, சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக பண்ணினது. சிந்தூர் ஆப்ரேஷன் வந்துங்க, இது வெல் பிளான்டு. முதல்ல எல்லா டார்கெட்டும் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும், எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். ஒரு 2-3 வீக்ஸாக முதல்ல இன்ஃபர்மேஷன் அதுக்கு முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாக் ட்ரில் மாதிரி ஒரு இடத்துல வச்சு பண்ணியிருப்பாங்க. வார் கேம்ஸ் நடக்கும், டிஸ்கஷன்ஸ், டாப் சீக்ரெட் டிஸ்கஷன் நடக்கும். அது டீம் செலக்ட் பண்ணுவாங்க, டீம் வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க, ப்ரீஃப் பண்ணி இந்த இடத்துல இருக்குது, இப்படி போகணும், இது மாதிரின்ட்டு. அப்புறம் இந்த மெயின் ஏர் அட்டாக் அண்ட் ஆர்ட்லரி கன்ஸ் தாங்களே முதல்ல பொசிஷன் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஏர் அட்டாக் முடித்த உடனே
அது வந்து ஃபாலோ அப் ஆக்ஷன் வந்து தரைப்பட தான் போகும். பேரா ஃபோர்ஸஸ், ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்குது. அவங்கெல்லாம் பெட்டிஸ் 2 பேர் தான். போனால் அங்கே உள்ளவங்களை முடிச்சுட்டு வருவாங்க, இல்லாட்டி செத்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க ட்ரைனிங் ஒரு 10,000 பேருக்கு 2 பேர் 1 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு டஃபஸ்ட் பீப்புள். நைட்டில் 40 கிலோமீட்டர் நடப்பாங்க. வெளியில் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா பாம்பு கூட படித்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டஃபஸ்ட் பீப்புள். கண்ணாடி கூட சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி போய் அவங்கள எலிமினேட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் வந்துடுவாங்க. அது மாதிரி வெல் ப்ரிப்பேர்ட், வெல் எக்ஸிக்யூட்டட் ஆப்ரேஷன். தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.